ஹாய் நண்பா, தரமான பீக்கில் ஒரு அட்டாக்கிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே பீக்கில் தான் இறங்குவோம். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம இறங்கினாலே பீக்கில் மட்டும்தான் இறங்குவோம். அதுவும் இல்லாமல் இறங்குறப்பே கரெக்டாக கண்ணை பார்த்து இறங்கிடுவோம். ஆளுக்கு ஒரு கண்ணை பார்த்து இறங்கிடுவோம். எப்பயுமே நீங்களுமே அதை பண்ணுங்கள். பீக்கில் மறக்காமல் டவுன் பண்ணிங்கன்னா கையோட கில் எடுக்க பாருங்கள். அப்படியே விட்டுட்டு அடுத்தவன் அடிக்கிற வேலையை மட்டும் விடாதீங்க. பீக்கில் மட்டும் கையோட கில் எடுத்துருங்க. ஒருத்தன் வருவேன், மேகில் அழுத்தி அவனை பிடிச்சி டவுன் பண்ணிடுவேன். கையில் யூஎம்பி புல்லட் நிறையா வச்சு அவ்வளோதான். போய் யூஎம்பி எடுத்துட்டான், சரி ஏறி அடிக்கலாம் அப்படின்ட்டு போனால் சைடில் அவங்களுக்குள்ளே கிராஸ் ஃபயர் கொடுத்துட்ருப்பாங்க. லைட்டாக 2 புல்லட் தான் விடுவேன், டவுன் ஆகிடுவேன். அதையும் ஓசிக்கில் அடிக்க வைப்பேன் வெளியே வந்து. அவனையும் பவரை போட்டு மேகை வச்சு ஒரே ஆளுக்கு அனுப்பிடுவேன். இவனையும் கில் பண்ணோம்னா அந்த சைடு இருக்கிற ரூமில் அடிக்கிற புல்லட் சவுண்டு கேட்கு. சரி ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா டீமெட்டு இங்கனக்குள்ளே ஒருத்தன் அடிச்சுட்ருக்கேன். புல்லட்டை மண்டையிலே இறக்கி விட்டுருவேன் அவனுக்கு. அப்படியே அவனையும் கில் அடிச்சுட்டு அந்த ரேட் ஆஃப் ஃபயர்லேயே போய் இன்னொருத்தனை அடிச்சிடலாம் நானும் எகிரி போயிடுவேன். அவனும் டவுனு. இன்னும் ஒரே ஒருத்தன் இருப்பேன், லாஸ்ட் பீஸு. ஆனால் எனக்கு தெரியாது அவன் லாஸ்ட் பீஸ் அப்படின்னு. ஓடிட்டுருப்பேன் நிற்காம. என்கிட்ட புல்லட்டு வேறு முடிஞ்சிடும். எனக்கு டவுனு எடுத்துருவேன். நல்லா எஸ் ஆகி ஓடிவேன். அவனும் சரி ஓடி போய் ரிவே பண்ண தான் பார்ப்பேன்னு பார்த்தா அவனுக்கே தெரிஞ்சிருச்சு நீ ஒன்று அடிச்சிடுவாங்க அப்படின்னு. நின்று அடிக்க தான் பார்ப்பேன். அவனை பார்த்துருவேன். நான் நின்று ஒரு வாழை போடுவேன். கரெக்டாக ஷீல்டு போகிற போட்டுருவேன். ஒரு புல்லட் தான் வைப்பேன் மேக்கில். அப்படியே நீ டவுன் பண்ணிடுவேன். டீமெட்டு பேக்கப்லாம் நம்ம டீமெட்டும் நல்லா பேக்கப் தருவாங்க. டப்புன்னு வந்து அடிச்சு விட்ருவாங்க அவனும் ரிவே பண்ணிடுவேன். அவ்வளோதான். இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம். பீக்கில் எல்லாருமே ஓடிடுவாங்க. சரி, நம்மளுக்கு எப்பயுமே லாங் ரேஞ்சு நம்மளுக்கு M60 இந்த மாதிரி நம்ம AC8 இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அப்டேட்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குலாம் அந்த அப்டேட் சுத்தமாக பிடிக்கலன்பா. இந்த புது கண்ணை வச்சுட்டு என்னமோ அடி அடிக்கிறாங்க. சுத்தமாக தாங்க முடியல. சைலன்சரை வேறு போட்டு சும்மாவே AC8 தாங்க முடியாது. இதில் வேறு அந்த புது கண்ணுன்ற பேரில் இதை வேறு விட்டு கருணாக்காரங்க நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. சரி, இங்கே இருக்கணும்லாம் முடிச்சாச்சு. அப்படி பீமாசக்தி சைடு போகலான்டா அப்படின்டுவேன். சரி இது புல்லட்டை எடுத்துக்கலாம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டீமெட்டு. சரி டக்குன்னு லூட் பண்ணுங்கடா, இப்போயே 5 கில்லு போட்டிருக்கேன், இந்த மேட்ச் 15 கில்லு போடணுண்டா அப்படின்னுவேன். ட்ராப்பு போட்டாங்கன்னா ட்ராப்பை மறக்காமல் அடிச்சுடுவோம் நண்பா நாங்கள் எப்பயுமே. ஏன்னா இப்போ மட்டும் இந்த அப்டேட்டு மட்டும் கிடையாது. ட்ராப்பு போட்டாலே நாங்கள் அடிச்சுடுவோம் அந்த இடத்துல பக்கத்தில் போட்டாலேவும். ஏன்னா அதில் தான் 100 கன்று எக்ஸு குரோஸா எக்ஸ்லாம் ரொம்ப பவரான கன்று. 100 கன்று எக்ஸ்லாம் டீமில் ஒரு ஆள்கிட்ட இருந்தால் போதும். தரமாக டீமை வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஏதாச்சும் 100 கன்று எக்ஸு குரோஸா எக்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். சரி வாங்கடா பீமாசக்தி போகலாண்டா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குள்ளே பார்த்தா சைடில் என் டீமெட் ஒருத்தன் டவுன் ஆயிடுவான். ஏன்னா அதுக்குள்ளே டவுன் ஆகுறியா அப்படின்னு பார்த்தா என் டீமெட் ஒருத்தன் கில்லே அடிக்கலன்னு கத்துவேன். சரி ஏறி அடிச்சுக்கடா அப்படின்னுவேன். அவனை டவுன் பண்ணிடுவான். சரி நீ புறா அவனை லூட் அடிச்சுட்டு போய் ரிவே பண்ணி விட்டுருண்டா அப்படின்னு. நான் போய் ரிவே பண்ணுறேன் அப்படின்னு. சரி போய் ரிவே பண்ணு ப்ரோ அப்படின்னு. ரிவே பண்ணோடனே நான் டீமெட்டை சொல்லுவேன், இறங்கினோடனே போய் பீமாசக்தியில் இறங்கடா, இதில் ஒன்றுமே இல்லைடா, நாங்களே லூட் அடிச்சிட்டோம்டா அப்படின்னுவேன். எதுக்கு ப்ரோ அப்படி பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே எடுத்துறீங்கன்னு போட்டு கத்திட்டு இருப்பேன். அவனை ரிவே பண்ணோடனே பீமாசக்தியில் இறங்கடான்னு. அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் என் லூட்டுக்கே வரேன் ப்ரோ, எனக்கு AC8 தான் ப்ரோ வேணும் அப்படின்வேன். சரி இறங்கி எடுத்துக்கடா, ட்ராப்பு வர போடுவாங்க. சரி வாடா சண்டி போய் ட்ராப் அடிக்கலாம்டா அப்படின்வேன். சரி ப்ரோ வா ப்ரோ போகலாம் ப்ரோ அப்படின்னோடனே அந்த ட்ராப் அடிக்கிறப்ப தான் நண்பா ஒரு சரியான ஒரு சம்பவமே நடக்கும் அந்த இடத்துல. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் வீடியோவை. அதே மாதிரி இந்த சீசன் யாரெல்லாம் ரேங்க் புஷ் பண்ண போகிறேன்னு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சீசன் நாங்கள் ரீஜியன் அடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. விட்டு அப்டேட்டை பார்த்தா நம்மளுக்கே பயமாக இருக்குது ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கேவும். சரி ட்ராப் போட்டாங்க, வாங்கடா போய் அடிக்கலாம்டா அப்படின்னு ட்ராப்பில் போய் நிற்போம். ஆனால் ஒரு டீம் எப்படி வருவாங்கன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஏறி வந்து அடிப்பாங்க அப்படின்ட்டு. வண்டி ஸ்கில்லே இல்லாமல் ஒரு எனிமிக்கிட்ட நம்ம போகிறோம்னா அவனுக்கு நமக்கு தெரியவே கூடாது நம்ம போகிறது. ஏன்னா அநியாயத்துக்கு வந்து இப்போ அடி வாங்கிட்டு போவாங்க. பாருங்கள் எத்தனை வண்டி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ கீழே ஒரு வாட்டி தான் லோடு பண்ணோம். 2 ஜீப்பு வரும் பாருங்கள். ஒரு ஜீப்பு வரும், ஒரு லேம்போகனி ஸ்கின்னே இல்லாமல் வந்துட்டுருப்பாங்க. வண்டியில் வரப்பே ஒருத்தனை டவுன் எடுத்துருவேன், அடுத்து ஒருத்தனை டவுன். அந்த டீமில் மொத்தம் 2-3 பேர்த்த முடிச்சிருவேன் நான். இந்த மாதிரிலாம் ஏறி வரது ரொம்ப பெரிய தப்பு நண்பா. வண்டி ஸ்கில்லே இல்லாமல் ஒருத்தன் டவுனா அவனுக்கும் ஃபுல் டேமேஜ். சைடில் ஒருத்தர் இருப்பேன், நம்ம டீம் மட்டும் ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன், அவனுக்கும் டவுனு. அவ்வளோதான், இன்னும் 2 பேர் தான் இருப்பாங்க. இருடா டீமை வைப் பண்ணி விட்டுடலாம், கொஞ்சம் நஞ்சமாக ஏறி வராங்க, நம்ம சீசன் முடியுதுன்ற பேரில் இப்படி ஏறி வந்து அடிக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு நான். அதுக்குள்ளே பார்த்தா இறங்கி போய் அடிக்கிற கேப்பில் பார்த்தா ஒருத்தர் சைலண்ட்டாக வண்டி எடுத்துடுவான். வண்டியை கொளுத்திருங்கண்ணா, அந்த டீமை போய் ரிவே பண்ண விட்டுருவே கூடாது அப்படின்னுவேன். கரெக்டாக அந்த டீம் அந்த வண்டி எட்ஜில் போய் வண்டியை கொளுத்தி விட்ருவான். நான் ஜீப் எடுத்துருவேன். சரி இவனை எப்படியா இருந்தாலும் ரிவே பண்ண விட்டுறக்கூடாது, அந்த டீமை வைப் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு. கரெக்டாக ஒரு 5 செகண்டு கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க நண்பா, கண்டிப்பாக போய் அந்த டீமை ரிவே பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் அந்த கேரக்டர் கொஞ்சம் அந்த ஆக்டிவ் ஸ்கில் கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகுது நண்பா. நீங்கள் கண்டிப்பாக பிஆர் போனீங்கன்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் பெஸ்ட்டு ஒரு ஆக்டிவ் ஸ்கில்னே இப்போ சொல்லலாம். நம்ம அடிச்சிட்ருப்பேன், ஒரு ஆளாகவே மதிக்காமல் உள்ளே போய் ரிவே மட்டும் தான் பண்ண பார்ப்பேன். டப்புன்னு அந்த பவரை போயிட்டு அப்படியே ஒரே அழுத்து ஒரு தரமான ஒரு எமௌண்ட்டை போட்டு விட்ருவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீம் வைப்பு சரி அவ்வளோதான். இங்கே இருக்கவனை முடிச்சாச்சு. 4வது நம்பர் செத்ததை நான் கவனிச்சிருக்கவே மாட்டேன் கேமில்.
அவனு ரிவே பண்ணு ப்ரோன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபோன் கால் வந்துருக்கும். சரி என்னடா இவங்க பாட்டுக்கு போட்டு கண்ணா உனான்னு அடிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். 4ஆம் நம்பரு குளோவால் உடச்சதுக்கப்புறம் தான் ஃபோனை கட் பண்ணிட்டு பார்ப்பேன். என்னடா 4ஆம் நம்பர் செத்துட்டேன், இமோஜி வர போடுவேன். ஆனால் என்கிட்ட 2900 காயின் இருக்கு நான். ஆனால் ரிவே பண்ணல அவனை. திரும்ப ரிட்டன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு தான் நான் தான் வந்து ரிவே பண்ணி விடுவேன். அப்போ தான் இமோஜி போடுவேன் பாருங்கள். இமோஜி போட்டானா சரி இப்போ தான் இறந்ததே அவனுக்கு தெரியும். சரி டெத் ஆகிட்டேன் தூக்கி விட்டுலாம் அப்படின்னு தூக்கி விடுவேன். பார்த்தா மேலே பீமா சக்திக்கு மேலே ஃபயர் பண்ணுற சவுண்டு கேட்கும். நீ வாடா மேலே இனிமே இருக்காங்க போடா வாடா அப்படின்னுவேன். நீயும் டீம் மட்டும் சொல்லுவாங்க சரி போப்புறோம் பின்னாடியே வரும் ப்ரோ டக்குன்னு ஏறு ப்ரோ அப்படின்வாங்க. கிராஸ் பயிருன்னுவாங்க. ஆனால் கிராஸ் பயிருன்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு சரியான சம்பவமே நடக்கும். சரி நான் நினச்சிட்டு போவேன் சரி கிராஸ் பயிர் தானே போயிட்டு எப்படியாச்சும் ஒரு 2 கிலோ ஓசி கிலோ போடலாம்னு உள்ளே போனால் 4 பேர் முழுசாக இருப்பாங்க நண்பா. உள்ளே போய்ட்டு பார்த்துட்டே இருங்க 4 பேர் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் 4 பேர் ரவுண்டாக இருப்பாங்க. அப்படியே ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நண்பது. ஒருத்தன் நினச்சிட்டு டேமேஜ் அடிச்சுன்னா வெளியே வருவாங்க. டேமேஜ் அடிச்சுனா டீம் மட்டும் ஒரு டவுன் பண்ணிடுவான். அடுத்து யூஎம்பியில் நான் ஒரு டவுனு. அவன் ஒருத்தர் வந்தது கூட தெரியாமல் ஒருத்தர் நின்று ரிவே பண்ண மட்டும் தான் பார்த்துட்ருப்பேன். இது ஒரு மீடியமான ஒரு பிளேயர் தான். அது பிளேயர் நல்லா ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. இது அப்படியே இந்த டீம் வைப் பண்ணி விட்டுருவான். என் டீம் மட்டும் டவுன் ஆயிடுவேன். அவனை ரிவே பண்ணி விட்டால் ஸ்கேனரில் அங்கங்கே எனிமி தனித்தனியாக காமிச்சிட்டே இருக்கும். டேய் வாங்கடா கில்லு வேறு கம்மியாக இருக்குது ஏறி அடிச்சிடலாம்டா நல்ல ஒரு மேட்ச்சில் அது அப்படின்னுவேன். டக்குன்னு வெளியே போட்டு வாடாண்டுவேன். சரி ப்ரோ டக்குன்னு ஏறு ப்ரோ போகலாம் ப்ரோ அப்படின்னு. கீழே பார்த்தா கட்டலி ஷாப் போகலாம்டா அப்படின்னுவேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது 2-3 டீமு மேலே சைட்லேருந்து எல்லா இடத்துலையும் எனிமி இருக்காங்க அப்படின்னு. பக்கத்தில் எனிமி காட்டு எங்கடா இருக்கான் பக்கத்தில் எனிமி காட்டு மேலே இருக்கான்னு சும்மா யதார்த்தமாக தான் குளோவல் போடுவேன். பார்த்தா பைத்தியக்காரன் கல்லுக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன். என் டீமெண்ட்ஸ் கையில் ஓடுவேன் நான் பவரை போடுவேன். அதுலேயே அவன் அலறி இருப்பேன். என்னடா எல்லாருக்கு என்னென்னத்தோ போடுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஆடணும். டீமெட்டு இனிமையே கன்ஃபியூஷன் ஆகிருந்தேன் என்னென்ன பண்ணுறேன்னே தெரியாமல். இந்த கல்லை கீழே ஒருத்தர் உட்காந்துருப்பேன். ஆனால் அதை என் டீமெட்டு கவனிச்சிருக்க மாட்டேன். டவுன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. நான் அவனை நேட்டாக போய் பின்னாடி போயிட்டு நான் அவனை டவுன் பண்ணி கையோட கில்லே அடிச்சிட்டேன். வண்டியிலேருந்து எங்கே வந்தேனே தெரில. வண்டியை விட்டு இறங்கி என் டீமெட்டை என் பாட்டு கில் அடிச்சுட்டு என் பாட்டுக்கு வண்டி எடுத்துருக்கேன். என் டீமெட்டை வாடா கில் அடிச்சுட்டு போகிற அப்படின்ட்டு இந்த வண்டியை விடவே மாட்டான். வண்டியை கொளுத்தி விட்ருவான். அவன் MP5 3 சிப் வச்சுருப்பான் கையில். அவனையும் டவுன் பண்ணிடுவேன். என் டீமே இப்போ மேலே இருக்கிறவனை என்னடா இப்படி அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நல்லா டேமேஜ் அடிச்சிடுவேன். அடித்தா எங்கேருந்து வந்தேன் தெரியல. இன்னொருத்த வண்டியில் வந்து மேலே வந்து அடிச்சிட்ருப்பேன். அது யாரான்னு பார்த்தா என் டீமெட்டு சரியான ஒரு ஓசி கில் போட்டுருவேன். சரி மேலே போய் ரிவே தான் பண்ணி விட்றலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் கூட சைட்லேருந்து அடித்து அவனை கில் எடுத்துருவாங்க வேறு டீமு. என்னடா அது சுற்றி அடிக்கிறாங்க அப்படி அங்கே ஒருத்தர் நிற்பேன். நான் அவனை AC8 அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. UMPயில் அடிப்பி ஒரு 28-38 போயிட்டுருக்கான். அவனையும் பவரை போட்டு ஏறி போய் ஒரே அழுத்து சரசாரன்னு அழுத்தி விட்ருவேன். ஆனால் பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிப்பேன் பாருங்க சரியான பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 5 புல்லட் விட்டுருப்பேன். ஆனால் ஒரு புல்லட்டு கூட மேலே டேமேஜே விடலை. சரி நான் சரி என்னடா அப்படி அடிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு போய் கவர் ஆயிடுவேன். நான் கவர் ஆனால் இப்போ தான் ஒருத்தனை கீழே கில் எடுத்துருப்போம். அவனை சடனாக இறக்கி விட்ருவாங்க. இறங்கி என்னையே அடிக்க பார்ப்பேன். ஆனால் அவன் நல்ல டேமேஜ் அவனையும் டவுன் பண்ணிடுவேன். குளோவால் இல்லாமல் செத்து போயிடுவேன். நான் ஓன் வாய்ஸோட வீடியோ போட்டிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நான் ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக நிறைய கண்டென்ட்லாம் வச்சுருக்கேன். ஃபுல் அட்டாக்கிங்கோடு நான் கண்டிப்பாக போகிறேன் நண்பா. மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப்